உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே மகா பெரியவாளுடைய தத்துவங்கள், அவர் சந்தித்த அனுபவங்கள், அவர் பல பேரை சந்தித்த அனுபவங்களை தொகுத்து ஒவ்வொரு நாளும் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகிலே நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன், சந்நியாச தர்மத்தை மீறாதவர் ஸ்ரீ மகா பெரியவர் என்று. கடல் தாண்டி சந்நியாசிகள் செல்லக்கூடாது என்ற தர்மத்தை என்றைக்கும் விட்டுவிடாது வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்த ஒரு ஆற்றலொழுக்கலான சந்நியாசி என்று சொன்னால் அது மகா பெரியவாளாகத்தான் இருக்க முடியும். புனே அருகிலே ஒருமுறை ஸ்ரீ மகா பெரியவா முகாமிட்டிருந்த பொழுது ப்ரொஃபஸர் கல்யாண்ராமன் என்பவர் அவர் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து மகா பெரியவாளை தரிசிப்பதற்காக போகிறார். அங்கே ஒரு இடத்திலே முகாமிட்டிருக்கிற பொழுது அந்த இடத்தில் போன உடனே அங்கிருந்து கிளம்பி 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தோப்பிலே மகா பெரியவா இருந்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி தெரிந்து பேராசிரியர் ப்ரொஃபஸர் கல்யாண்ராமன் அந்த இடத்திற்கு போகிறார். அந்த இடம் ஒருவருடைய தோப்பு. வருகிறவர்களுக்கெல்லாம் எல்லா வசதிகளையும் அந்த தோப்பினுடைய உரிமையாளர் செய்து கொடுத்து மகா பெரியவாளுடைய அத்தியந்த பக்தராக விளங்கியவர். அப்பொழுது ப்ரொஃபஸர் கல்யாண்ராமிடத்திலே மடத்து சிப்பந்திகள் எல்லாம் வந்து இந்த தோப்பு ஒருவருடையது, அவர் எப்படி மகா பெரியவாளை ஆட்கொண்டார், மகா பெரியவா எப்படி அவரை ஆட்கொண்டார் என்கிற செய்தியை சொல்கிற விதமாக சில செய்திகளை சொல்கிறார். அப்படியே ப்ரொஃபஸர் கல்யாண்ராமன் வியந்து போகிறார். ஏனென்றால் அந்த தோப்பினுடைய உரிமையாளர் இதற்கு முன்பு நடந்த பெரியவா இருந்த இடத்திலே போய் தினந்தோறும் போய் அவரை தரிசிப்பது வழக்கம். நேரே பெரியவாட பக்கத்திலே போய் தரிசிக்கிற வழக்கம் இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று கொண்டு தூரத்திலிருந்து மகா பெரியவாளை நமஸ்கரித்து தினந்தோறும் சென்று கொண்டே இருந்தாராம். இப்படி தன் பக்கத்தில் வராமல் போய்கொண்டிருக்கிறாரே, யாரவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து மகா பெரியவா ஒருமுறை அவரை பக்கத்திலே அழைத்து, நீங்கள் யார், பக்கத்தில் வராமல் ஓரமாக நின்று தரிசித்து விட்டு செல்கிறீர்களே, என்ன காரணம் என்று பெரியவா கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தேன். பிறகு உங்கள் மீது எனக்கு அதீத பக்தி உண்டு. எப்பொழுதும் சர்வ காலமும் பெரியவாதான் கதி என்று நான் வாழ்ந்து கொண்டிருப்பவன். சாதாரண ஒரு கான்ட்ராக்டராக இருந்து பிறகு அதற்கு மேலே போய் பிறகு மிகப்பெரிய கான்ட்ராக்டர் ஆகி இன்றைக்கு எனக்கு எல்லா செல்வ வளமும் இருக்கிறது, எத்தனையோ நிலப்புலன்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நான் இன்றைக்கு எனக்கு பக்கத்திலே ஒரு தோப்பு இருக்கிறது. நான் தூரத்திலிருந்து நான் வந்து வேறு ஜாதிக்காரன் உங்கள் பக்கத்தில் வரலாமா வரக்கூடாதோ என்று தெரியவில்லை. இருப்பினும் பெரியவா என்னுடைய தோப்பிற்கு வர வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன். நான் பக்கத்து மடத்துக்காரத்தெல்லாம் கேட்ட பொழுது பெரியவா வரமாட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கிற தோப்பிலே எல்லா வசதியும் இருக்கிறது பெரியவா, நீங்கள் அங்கே வந்து சில காலம் தங்கி இருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். உடனே பெரியவா உடனடியாக, நான் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன், அதற்கென்ன உன்னுடைய வீட்டிற்கு மட்டுமன்றி உன்னுடைய இடத்திற்கும் வந்து நான் உனக்கு அருள்பாலிக்கிறேன் என்று சொல்லி பெரியவா அப்படித்தான் இந்த இடத்திலே வந்து ஒரு 3-4 காலமாக ஒரு பெரியவா அருள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை ப்ரொஃபஸர் கல்யாண்ராமனிடத்திலே மடத்தினுடைய சன்னியாசிகள் எல்லாம் தெரிவித்தார்கள். இதை எதற்காக தெரிவிக்கிறோம் என்று சொன்னால், பெரியவாடத்திலே உண்மையான அன்பு, உண்மையான ஈடுபாடு, சரணாகதி தத்துவத்தோடு எப்படி வைஷ்ணவ சித்தாந்தத்திலே தண்டம் சமர்ப்பித்தல் என்று சொல்கிறோமோ அதுபோல
தண்டம் சமர்ப்பித்து பெரியவா நீதான் கதி என்று யார் வணங்கினாலும் அவர்களுக்கு பெரியவா அருள்பாலிப்பார் என்பதற்கான செய்திதான் இந்த செய்தியாக நாம் உணர்கிறோம். பெரியவா என்கிற மகா கருணை, அந்த கருணை இடத்திலே நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து நம்முடைய குறைகளை எல்லாம் சொன்னால் கண்டிப்பாக பெரியவா நிறைவேற்றுவார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.